பெற்றுக்கொள்வோம். அந்த புனிதை நம்முடைய மறை மாவட்டத்திலே பிறரன்பு பணிக்காக நாம் எடுத்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல காரியங்களுக்கும் நம்முடைய மக்களுடைய மனதங்களை தட்டி எழுப்புவராக இருக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே இங்கே ஜெபிக்க விரும்புகிறேன். நம்முடைய மறை மாவட்டம் முழுவதும் முதியோருக்கான உணவு திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். அது நாம் முதிய ஏழைகளை வறுமையில் அல்லது பிணியின் காரணமாக ஒருவேளை நல்ல உணவு உண்ண முடியாதவர்களுக்கு சூடான உணவு உண்ண முடியாதவர்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்படி பல சமயங்களில் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு பல பேர் சொல்லி எந்த தானமும் தர்மமும் செய்வதில்லை. நான் வாத்தியார்கிட்ட கேட்பேன், ஏப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறீங்க, என்னை உழைச்சி கடப்பாறை எடுத்து குத்தி மண்வெட்டி எடுத்து வெட்டியாக சம்பாதிக்கிறீங்க? ரோட்டில் வேலை செய்கிறவங்க, கட்டடத்தில் வேலை செய்கிறவங்க, விவசாயம் செய்கிறவர்கள், இவர்கள் கொடுக்குற வரி பணத்திலிருந்து வருகிறது ஒரு சம்பளம். எனவே உட்கார்ந்து ஒயிட் காலர் ஜாப் பண்ணுறோம், 1.5 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறோம், 2% கொடுக்கணும்னா பெரிய தகராறு. இது எனக்கு இல்லை. அதே பள்ளிக்கூடத்தில் வெறும் 2000க்கு வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு சம்பளத்தை கூட்டி கொடுப்பதற்காக என்று சொன்னால் அதற்கு ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ். ஆனால் இப்படியெல்லாம் நம்முடைய விசுவாசம் சமூகமயப்படவில்லை என்றால் அந்த விசுவாசத்தில் அர்த்தம் இல்லாமல் போய்விடும். அர்த்தமுள்ள விசுவாசிகளாக மாறக்கூடிய அழைப்பை அன்னை தெரசாவுடைய முன்மாதிரியும் அவருடைய ஜெபமும் நமக்கு தர வேண்டும் என்று இந்த திருப்பலியிடம் மன்றாடுவோம். ஆமென்.